சரிங்கக்கா. அம்மா. அத்தை, அம்மா எங்கம்மா கிளம்பிட்டீங்க? நான் எங்கேயோ போறேன், நீ உன் வேலையை பாரு. நீ உன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருங்க. இனிமே இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். வாக்கா. அத்தை, என்ன அத்தை இது? நாங்க இப்பதானே உங்க கூட வந்து சேர்ந்திருக்கோம். நீங்க விருப்பப்பட்டு தானே வந்தோம். எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கையை இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ என்ன நடந்து போச்சுன்னு துணி எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறீங்க? உன் கூட இனிமே என்னால இருக்க முடியாது. எப்ப நீ என் அக்காவை கத்தியால குத்துனியோ, என்ன குத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரிங்க அத்தை, எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இன்னைக்கு நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். முழு மனசோட எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. மா, எனக்கு அப்பா அம்மா இல்ல அத்தை. ஒரு பொண்ணுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தா அது பொண்ணு வீட்டுல தான் நடக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு வீடும் இல்ல அத்தை, அப்பா அம்மாவும் இல்ல. எல்லாமே நீங்க தான். நான் வாழ போற இந்த வீட என் பிறந்த வீடா நினைச்சு உங்களை என் அம்மாவா நினைக்கிறேன். அதனால சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னா இந்த வீட்டுல தான் நடக்கணும்னு நான் முடிவெடுத்தேன். எனக்கு மாமியாருக்கு மாமியாரா, அம்மாவுக்கு அம்மாவா இருக்கிற உங்க சம்மதத்தோட உங்க விருப்பத்தோட தான் நடக்கணும்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி நீங்களும் என் விருப்பப்படி நடந்துக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. நான் எத்தனையோ தடவை உங்ககிட்ட சமாதானமா போக நினைச்சேன். நீங்க தான் எனக்கு பிடி கொடுக்கல. உங்க கூட சேர்ந்திருக்க எனக்கு வேற வழி தெரியல அத்தை. அதனாலதான் ஆபீஸ் பொறுப்பையும் உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதனாலதான் அதிரடியா வீட்டுக்குள்ளேயும் வந்தேன். நான் செஞ்சது எல்லாமே எதுக்காக தெரியுமா? உங்க கூட சேர்ந்து வாழணும்னு தான். இது விட்டா எனக்கு வேற வழி தெரியல. இந்த வீட்ல எனக்கு எந்த அதிகாரமும் உரிமையும் வேண்டாம். உங்க காலடியில நான் விழுந்து கிடந்தா அதுவே போதும். நீங்க எப்பவும் போல என்ன அதிகாரம் பண்ணுங்க. நீங்க எது சொன்னாலும் அதை நான் செய்ய தயாரா இருக்கேன். நீங்க தான் இனிமே இந்த வீட்டுக்கு எஜமானி. இந்தாங்க, இது நம்ம ஆபீஸ் பத்திரம். நீங்களே வச்சுக்கோங்க. உங்க விருப்பப்படி இந்த ஆபீஸ் நிர்வாகத்தையும் நீங்களே பாத்துக்கோங்க. எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் படிச்சிருக்கேன். எனக்கு எங்க போனாலும் நல்ல வேலை, நல்ல சம்பளமும் கிடைக்கும். என் புருஷனும் படிச்சிருக்காரு. நாங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்களை சந்தோஷமா வச்சிருப்போம். இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? கீதா, நமக்கு வேலை இருக்கு, வா போலாம். நான் உங்ககிட்ட நடந்துகிட்ட விதம் வேணா தப்பா இருக்கலாம். ஆனா அந்த நோக்கம் எதுக்காக தெரியுமா அத்தை? உங்க கூட சேர்ந்து வாழணும்னு தான். என்ன நம்புங்க அத்தை. என் மனசுல உள்ள பாரத்தை என் அம்மா கிட்ட இறக்கி வைக்கிற மாதிரி தான் சொல்றேன். நான் எந்த கோயில்ல வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் சொல்றது உண்மை. உலகத்துல உங்களை மாதிரி சிறந்த அத்தையே கிடையாது. தான் மருமக இன்னொருத்தனை காதலிச்சிருக்கான்னு தெரிஞ்சும் இவதான் என் மருமகளா வரணும்னு ஒத்த கால்ல நின்னீங்க. என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் எனக்கு ஆதரவா இருந்தீங்க. ஆனா கல்யாணத்தன்னைக்கு இவங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்து கல்யாண மண்டபத்திலேயே உங்க மனசை கலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நீங்களும் இவங்க பேச்சு கேட்டு
ஏதேதோ நடந்து போச்சு. ஆனா நீங்க அப்படியெல்லாம் நடந்துக்கிற ஆள் இல்ல அத்தை. இவங்களாலதான் எல்லாமே அப்படி நடந்துச்சு. இவங்களுக்கும் ஒரு பாடமா இருக்கட்டுமேனு தான் நானும் அப்படி நடந்துக்கிட்டேன். அப்படி நான் செஞ்சது தப்புதான். நான் செஞ்ச தப்புக்காக இவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம், இதோ வர அத்தை. புடிங்க வருண், புடிங்க. இப்போவாவது என்ன நம்புங்க அத்தை. இதுக்கு மேல உனக்கு என்னமா வேணும்? நாங்க உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டோமா? வருண், இந்த பேக் எடுத்து பீரோல வைங்க. ஏய் பிரியா, என்னம்மா ஒரு நடிப்பு நடிச்சு என் தங்கச்சி மனச மாத்திடலான்னு பாத்தியா? இங்க பாருங்க, நடிப்பு கிடிப்புன்னு பேசுனீங்கன்னா பெரிய அத்தனை கூட பார்க்க மாட்டேன். ஓங்கி ஒரு அறை விட்டுருவேன். பல்லெல்லாம் கொட்டி போயிடும். ஜாக்கிரதை. என்னடி டிராமா பண்றியா? உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்ட உடனே எப்படியாவது உன் அத்தை மனச மாத்தலான்னு பாக்குறியா? அதாண்டி நடக்காது. ஏன் நடக்காது? உங்க அத்தை வேணா மனச மாத்திக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா அவ மனசு மாற மாட்டா. உன்னால மாத்தவும் முடியாது. நான் கூட இருக்கிற வரைக்கும் கீதாவை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நான் சொல்றதுதான் அவ கேப்பா. கீதா மனசு மாறிட்டா அவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நீ நினைச்சத சாதிச்சு இந்த வீட்டுக்கு எஜமானி ஆயிடலான்னு பாக்குறியா? அது நடக்காதுடி. நடக்கவும் விட மாட்டேன். உன்னை இங்க இருக்க விட்டாதானே இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிட்டு இருப்ப. துரத்துறேன்டி. உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்துறேன்டி. பஸ் ஸ்டாண்ட் சிற்பால் அடி வாங்கடா. என்ன 5 நாளா ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பயமா இருக்கு. நான் பாவம் பாரு பையன். சரி அடி வேணாம். நம்ம ஆசைப்பட்டது வேற எவனுக்குமே கிடைக்கூடாது. அவள்தான். இது பாருங்க, உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. உங்களுக்கு வேற யாரும் ஆதரவு இல்ல. வயசான காலத்துல பாவம் இருந்துட்டு போட்டுமேனு தான் உங்களை விட்டேன். ஆனா நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தா உங்களை விரட்டி விடுன்னு தான் என் மனசு சொல்லுது. ஆனாலும் நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன். உன்னால அது முடியாதுடி. எந்த அத்தை கிட்ட நீங்க நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களோ அதே அத்தை கிட்ட நீங்க யாரு, உங்க குணம் என்னன்னு நிரூபிப்பேன். என் அத்தை மனச நான் மாத்துவேன். அவங்களுக்கு உண்மைய புரிய வைப்பேன். அவங்க வாயாலேயே இந்த வீட்டை விட்டு போடி ராசம்மான்னு நான் சொல்ல வைப்பேன். எந்த அத்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களே உங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வைப்பேன் பாருங்க. அப்படியும் நீங்க போகலனா அவங்க கிட்ட தர்மடி வாங்கிட்டு தான் போவீங்க. அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஊரை விட்டு ஊர் வந்து ஓசில சாப்பிடுறதும் இல்லாம குடும்பத்தையா கெடுக்குறீங்க? சும்மா விட்டுருவேனா? இது ஏன் வீடு. இதுல தலையிட நீங்க யாரு?
அனுப்புறேன். என் அத்தைய வச்சே நான் உங்களை வெளியே அனுப்புறேன். தயாரா இருங்க. வணக்கம் மேடம். வாங்க வாங்க உட்காருங்க. உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னாச்சு, பார்ட்டி இன்னைக்கு முடிச்சிருவாங்களா இல்லையா? மேடம், பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா வியாபாரத்தை முடிச்சிடலாம். என்ன சார் சொல்றீங்க? டோட்டலா என்னோட வீடு, ஆஃபீஸ், நிலம் மொத்தமா சேர்த்தா 40 கோடி ரூபாய். இதை நான் 30 கோடிக்கு தரதா ஒத்துக்கிட்டேன். உங்க பார்ட்டியும் ஓகேன்னு சொன்னீங்க. இப்போ மறுபடியும் இறங்கி வானா எப்படி சார்? மேடம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். ஆனால் வெளியில் விசாரிச்சதுல உங்கள் ப்ராப்பர்ட்டியில் லிட்டிகேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசினாலே வர பார்ட்டியெல்லாம் தலை தெறிக்க ஓடுறாங்க. ஏதோ ஒரு என்ஆர்ஐ கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கி ரொம்ப இடியாப்ப சிக்கல்ல இருக்கீங்க. அதுலேருந்து மீள முடியலன்னு மார்க்கெட்டில் உங்கள் பேர் அடிபடுது. நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நெட் கேஷ் 28 கோடிக்கு உடனே முடிச்சிடுறேன். லோக்கல் பார்ட்டியாக இருந்தா 6 மாசம் தவணை கேட்பாங்க. இது என்ஆர்ஐ பார்ட்டி, உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். முடிவு உங்க கையில தான் இருக்கு. இந்த சான்ஸை விட்டா அப்புறம் வியாபாரம் முடியறது ரொம்ப கஷ்டம் மேடம். சார், என் நிலைமைய தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்களும் அடிமாட்டு வேலை கேக்குறீங்க. சரி, பரவாயில்ல. எப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்? சரி, என் கமிஷனை மறந்துடாதீங்க. இன்னைக்கே அட்வான்ஸை பத்தி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். நான் வரேன் மேடம். என்ன மாமியாரே, நாங்க வருவோம்னு நீங்க எதிர்பார்க்கல? ரொம்ப தாராள மனசு உங்களுக்கு. 40 கோடி சொத்தை 30 கோடிக்கு கைமாத்தணும்னு நினைக்கிறீங்க? என்ஆர்ஐ பார்ட்டி வேற யாரும் இல்ல, நானே தான். வேலை பேசிட்டு போனவன் ஏன் ஆளுதான். என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? இதோ பார், இது ஏன் சொத்து. அத நான் என்ன வேணாலும் செய்வேன். அத கேக்குறதுக்கு நீ யாரு? அப்பா பாருப்பா, சொத்து மாமியாருது, ஆனா மருமகனுக்கு சொந்தம் இல்லையா? இது எப்படி நியாயம்? இன்னொரு தடவை என்ன மாமியார்னு கூப்பிடாத. அந்த தகுதி உனக்கு இல்ல. ஓ சம்மந்தி, எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? உங்க பொண்ண உமேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நீங்க 100 கோடிக்கு கடனாளி இல்ல. எங்களை பார்த்து இப்படி பயந்து நடுங்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த அருண் பையனை ஒரு தெரியாம ஆக்கிறோம். என் பையனுக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி ஒரே குடும்பமா இருப்போம். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. உங்ககிட்ட வாங்கினது கடன் தானே தவிர அதுக்காக என் சொத்தையோ என் பொண்ணையோ உரிமை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அருண் தான் 90 நாள்ல உங்க கடனை திருப்பி தரதா சொல்லியிருக்கான்ல. அது வரைக்கும் நீங்க என் விஷயத்துல தலையிடாம இருங்க. முதல்ல வெளியில போங்க. வெளியில போக போறது நாங்க இல்ல மாமியாரே, நீங்க தான். பத்திரம் என்ன பேசுதுன்னு பாருங்க. நான் கொடுத்த கடன் 100 கோடிக்கு செக்யூரிட்டியா உங்க அசைய சொத்தெல்லாம் எழுதி வாங்கியிருக்கேன். அசைய சொத்தா இருக்காளே உங்க பொண்ணு ரம்யா, அவளையும் சேர்த்துதான் 100 கோடி சொத்துக்கு வேல்யூ போட்டு வச்சிருக்கேன். ஆக மொத்தத்துல 2 சொத்துமே எனக்கு தான். நீ யாருக்காவது வித்துட்டு போய் கம்பி நீட்டலான்னு பாக்குறியா? பத்திரத்துல போட்டிருக்கிறது உன் கையெழுத்து தானே, பாருங்க.
நான் ஏமாந்துட்டேன். வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி என் மேனேஜர் கூட சேர்ந்துக்கிட்டு என்னை ஏமாத்துறீங்களா? ம்ஹும். இந்த பத்திரம் செல்லாது. இத கிழிச்சு எரிஞ்சிட்டு உடனே வெளியில போங்க. இல்லனா தனியா இருக்க பொம்பளை கிட்ட மிரட்டுறதா நான் லீகல் ஆக்ஷன் எடுத்துருவேன். மாமியாரே, நீங்க கைப்பட எழுதி கொடுத்த உண்மையான லீகல் என்கிட்ட இருக்கு. ஆபீஸ காலி பண்ணிட்டு ஒழுங்கா நீங்களே வெளியில போயிடுங்க. இல்லனா உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லுங்க. நான் இப்பவே உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். என்ன சொல்றீங்க? என் உயிரே போனாலும் இதை நான் செய்ய மாட்டேன். எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். மாமியாரே, போதும் நிறுத்துங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்க. உங்களை ரோட்ல நிக்க வச்சாதான் உங்களுக்கு புத்தியே வரும். ஆபீஸ காலி பண்ணிட்டு வெளியில போங்க. இல்லனா என்ன செய்வ? ரொம்ப சிம்பிள். 3 கேஸ்: சிலை கடத்தல், செம்மரக்கட்டை கடத்தல், கள்ள நோட்டு பிசினஸ்னு எல்லாம் இந்த ஆபீஸ்க்குள்ள நடக்குதுன்னு சொல்லி உங்களை ஒரேடியா குண்டா சட்டத்துல உள்ள தள்ளிடுவேன். இப்ப வெளியில போறீங்களா இல்ல ரவுடி பசங்களை வச்சு உங்களை தரன்னு இழுத்துட்டு போக சொல்லவா? டேய் சார், தூக்குங்கடா. மாமா, ஏய், என் மேல கை வச்சுங்க, நடக்கிறதே வேற. உமேஷ், ரவுடி பசங்களை வச்சு என்ன மிரட்டுறியா? நான் போறேன், ஆனா உன்னை சும்மா விட மாட்டேன். உன் அடாவடி அராஜகத்துக்கெல்லாம் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். ஆனா ஒண்ணு, என் உயிரே போனாலும் என் மகளை மட்டும் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். அவ அருணுக்கு தான் சொந்தம். இங்க பாருங்க மாமியாரே, அந்த அருண் இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் என்ன தவிர வேற எவனும் ரம்யா கழுத்துல தாலி கட்ட முடியாது. அப்படி கட்டணும்னு நினைச்சா அவன் எவனா இருந்தாலும் உயிரோடவே இருக்க முடியாது. பாத்துடுறேன். சபாஷ்ரா, சபாஷ். கரெக்டா பேசுன. இப்பதானே முத ஆபீஸ் கைக்கு வந்திருக்கு. போக போக எல்லாம் நம்ம கைக்கு வந்து சேர போது பாரு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டாட். ஏய், வருண் எங்கடி? வெளியார் சொல்லவனே. அண்ணே, அவன் வர மாதிரி தெரியல. முதல்ல இவ தலையை சீவுங்க, அப்பா வருவான். வருண், வருண். மா, என்ன விட்டு வரங்கடா. என்னாச்சு? வருண். தங்கச்சி, மச்சான் வந்துட்டாருமா? நீ இருமா. என்ன மச்சான், சௌக்கியமா? ஏய், இப்ப எதுக்கு நீங்க வந்த? பிரியா கிட்ட உதவாங்கினதெல்லாம் பத்தாதா? இப்ப என்னடி பண்ண போற? உனக்கு என்ன வேணும்? என்ன அறுவலை காட்டி கலாட்டா பண்றீங்களா? அண்ணா, என்ன நின்னுட்டு இருக்க? முதல்ல இவனை போட்டு தள்ளு. அப்பதான் அந்த பிரியா சரிப்பட்டு வருவா. வருண், வருண், நீ உள்ள போடா, உள்ள போடா. இவங்க எல்லாம் எதுக்கு உன்னை வெட்ட வராங்க? இவங்க எல்லாம் யாரு? நீ உள்ள போ, போடா. மா, இவதாம்மா அந்த ஜல்சா. என்னை ஏமாத்தி பணம் புடுங்கினவ இவதான். இவகிட்ட இருந்துதாம்மா பிரியா என்ன மீட்டுக்கிட்டு வந்தா. என்னடா இது? இது பெரிய பிரச்சனை போல இருக்கே. இவங்கள பார்த்தா ரவுடி கும்பல் மாதிரி தெரியுது. இவங்க கூட எல்லாம் உனக்கு எதுக்குடா சவகாசம்? ஏய், என்னங்கடா வீட்டுக்குள்ள வந்து ரகலை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா இருக்க மாட்டீங்களா? போலீஸ கூப்பிடணுமா? ஏய், போலீஸ் வரதுக்குள்ள இவனை போட்டு தள்ளுறேன்டி. ஐயோ, பேசிட்டே இருக்காத. முதல்ல இவனை போட்டு தள்ளு. அப்பதான் பிரியா விதவியாவா. வாழ்க்கை முழுக்க அவன் நினைச்சு நினைச்சு கஷ்டப்படணும். வெட்றமா? ஏய், பிரியா, வாமா, பிரியா, வா. அண்ணே, விடாத. என்னடா பண்ற? டேய், பிரியா, பிரியா, வாமா, பிரியா. டேய், டேய், விடா. டேய், என் மகனை விடா. என்னடா பண்ற? டேய், பிரியா, டேய், விடு, வா. எங்க வெட்றா பாப்போம்? வெட்றா. நாங்கெல்லாம் மான ரோஷத்தோட வாழ்றோங்க. குடும்ப மானம் போயிடக்கூடாதுன்னு கண்ணியமா வாழ்ந்துட்டு இருக்கோம். உன்ன மாதிரி தனக்கு தானே தாலிய கட்டிக்கிட்டு பணம் புடுங்குறவங்க இல்ல. வேற மாதிரியான தொழில் செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வராங்களும் நாங்க இல்ல. கொஞ்சம் கூட அறிவில்ல, வெக்கமா இல்ல. மீச எல்லாம் வச்சுக்கிட்டு ஆம்பளைன்னு பெருசா கையில அறுவலை வச்சுக்கிட்டா பயந்துருவோன்னு நினைச்சியா?
எங்க நீ ஆம்பளை தானே? அவரை வெட்டு பாப்போம். பிரியா பிரியா தங்கச்சி அப்படியே ஒரு போடு போட்டுன்னு வெயி, தலை கழுத்துல இருக்காது. வாங்கினதெல்லாம் பத்தாதா? மானம் கெட்டு வாழ்ற நீங்களே அருவாளை தூக்கும் போது மானத்தோட வாழ்ற நாங்க அருவாளை தூக்க மாட்டோம் நினைச்சீங்களா? உயிர் வேணும்னா நீங்க 2 பேரும் இங்க இருந்து ஓடி போயிடுங்க. வருண், உள்ள போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. இந்தா, இந்த பணத்துக்காக தானே வந்த? 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இத வச்சு நல்லதா ஏதாவது தொழில் பண்ணிக்கோ. இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது. போன் பண்ணி மிரட்ன அவ்வளவுதான். ஏய், இந்தா, இந்த அருவாளை வாங்கிட்டு போ. இந்த அருவாளை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். ஒரு இளநீ கடை வச்சு பொழைச்சுக்கோ. போ.